வணக்கம் மக்களே. இன்னைக்கு ரோட்டு கடை கூழ் கொஞ்சம் குடிப்போமா? அப்புறம் இன்னைக்கு தோட்டத்தில் எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருந்து அதையும் நான் சொல்கிறேன். கூழு கூட தொட்டுக்கடை கிடைக்கிற ஐட்டம் தான் ரொம்ப நல்லா இருக்கும். என்ன நல்லா கிடைச்சிருக்குன்னு பார்ப்போம். மத்தியானம் உச்சி வெயிலில் டியூட்டி முடிஞ்ச வெயிலில் வரப்போ தான் காக்கலூர் ஏரி பக்கத்தில் இந்த ரோட்டு கடை கூழ் கடையை பார்த்தேன்னா அங்கேயே உட்காந்து குடிக்கிறதா இருந்தால் செம்பில் கொடுப்பாங்க. ஏரிக்கரையோரம் உட்காந்து குடிக்க ஏற்ற இடமா இருந்தாலும் அப்படான்னு வீட்டுக்கு வந்து கீழே உட்காந்து சாப்பிட்றதுல ஒரு தனி சுகம்தான். ஒரு பார்சல் வாங்கிட்டு வந்தேன்னா ஒரு குண்டா நிறைய இருக்குது. 2 பேர் தாராளமாக குடிக்கலாம். காரமாக ஒரு துவையல், அப்புறம் ஒரு தக்காளி சட்னி, மோர் மிளகு தாங்க, அடிச்சிக்கவே முடியாது, அவ்வளோ டேஸ்ட்டு. உப்பு மாங்காய் வச்சுருந்தாங்க, போட மறந்துட்டாங்க போல். வீட்டில் பொரிச்ச மீன் இருந்துச்சு, அதையும் நான் கூட கூட்டிக்கிட்டேன். உங்கள் ஊர்லலாம் இப்படி வெயில் காலத்தில் ரோட்டு சைடில் வச்சு கூழ் விற்பாங்களான்னு சொல்லுங்கள். ஒரு ரெண்டாவையும் குடிச்சாச்சு. இனி சும்மா இருக்க முடியுமா? தோட்டத்துக்கு போய் அங்கே 1 லிட்டர் தண்ணி பாட்டில் கிடந்துச்சு 4-5 எண்ணம். அதை மண்டையை வெட்டிட்டு மண்ணை நிரப்பி 2-3 மிளகு தேய் சும்மா நின்றுச்சு. அதை பிடுங்கி இதில் நட்டாச்சு. இந்த கலவையில் நான் மண், கோகோ பிட்டு, அதோட கொஞ்சம் சாணி உரமும் சேர்த்துருக்கேன். மண்ணுங்கிறது சாதாரண தோட்டத்து மண் தான். அப்புறம் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு சொன்னேன்ல, அது என்ன தெரியுமா? பார்த்த உடனே இதெல்லாம் உனக்கு ஒரு சர்ப்ரைஸா அப்படின்னு சொல்லி கழுவி தான் ஊற்ற போகிறீங்க. ஆனால் எனக்கு இது வந்து ரொம்பவே ஒரு சந்தோஷமானது தான். ஏன்னா காட்டில் நின்ன சொடக்கு தக்காளி செடியை பூத்த பிறகு இது வருமா வராதா அப்படின்னு பிடுங்கி நட்டேன். 5 செடி நட்டதில் 3 தான் வந்துச்சு. இதில் பாருங்கள், முதல் 2 பழம் இன்னைக்கு தான் பறிக்கிறேன். எனக்கு எதிர்பார்க்கவே இல்லை. உள்ள பிச்சு காட்டுறேன் பாருங்கள். பார்க்கவே அவ்வளோ அழகாகவும் கொஞ்சம் பெருசாகவும் இருந்துச்சு. டேஸ்ட்டும் இனிப்பாக சூப்பராக இருந்துச்சு. முதல் பழத்தை எங்கள் அம்மாவுக்கு தான் கொடுத்தேன். ஓகே மக்களே, இனி போய் நைட்டுக்கு சமைக்க வேண்டியது இருக்குது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அப்புறம் எப்பவும் போல் நாம் எப்போதும் நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும்.